Hello foodies, welcome to ஒரு வடக்கன் foodie. ஓணம் சீரீஸில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ரெசிபி குறுக்கு காலன். குறுக்கு காலன் இல்லாட்டி கட்டி காலன் இப்படி சொல்லுவாங்க. காலன் சொன்னோடனே மஷ்ரூம் நினச்சிக்காதீங்க, அது மஷ்ரூம் கிடையாது. இது வந்து வாழைக்காய் இல்லாட்டினா சேனக்கிழங்கு இதெல்லாம் வச்சு பண்ணுற ஒரு சைட் டிஷ் ரெசிபி. காலன் வந்து 2 டைப்பில் பண்ணுவோம். ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும், ப்ரிப்ரேஷன் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒரு மெத்தட் காலன் பார்த்திங்கன்னா போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அது வந்து சத்யாவில் மெயின் டிஷ்ஷாக சர்வ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குறுக்கு காலன் இல்லாட்டினா கட்டி காலன். அது வந்து திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது வந்து சத்யாவில் ஒன் ஆஃப் த மெயின் சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 வாழைக்காவை க்யூபாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மோரையும் ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ நமக்கு கருத்து போகாது. அப்புறம் ஒரு 2 கப் தயிர், ஒரு 1 கப் துருவின தேங்காய், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 3 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தய பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் முழு வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகா. அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அரைக்கிறதுக்காக நான் இந்த தயிரை வந்து உடைக்க போகிறேன். ஜஸ்ட் நம்ம வந்து சிலுப்பு வச்சே உடச்சிங்கன்னா போதும். இது மிக்சியிலலாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால ஜஸ்ட் இந்த சிலுப்புறது வச்சே ஒரு 2 சிலுப்புனிங்கனாலே இந்த கட்டியெல்லாம் உடஞ்சி நமக்கு நல்லா இந்த கட்டை இல்லாமல் கிடச்சிரும் தயிர். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் நம்ம சிலுப்பு வச்சு சிலுப்பிக்கலாம். இப்போ மிக்சியில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜீரகம், அது கூட எடுத்து வச்சுருந்த க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த உடச்ச தயிரையே ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சா நம்ம காலன் வந்து தண்ணி ஆகிடும். அதனால் நம்ம எப்போவுமே தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த மோரை ஊற்றியே அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு இருக்கணும். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கட்டி பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கணும். நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாழைக்காவை வந்து வேக வைக்கணும். அதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் கட் பண்ணி இதே மாதிரி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மோர் ஆட் பண்ணிங்கன்னா கருத்து போகாது. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அதனால் நீங்கள் அளவாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். அது கூட நம்ம சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி, அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேப்பர் பவுடர், இது 3ஐயும் ஆட் பண்ணி இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். இது வந்து வெந்து உடையக்கூடாது, பட் வெந்து கிடைக்கணும். அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இதை வேக வச்சு எடுக்கணும். நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்கனாலே போதும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. நிறையா தண்ணி ஊற்றினீங்கன்னா குழஞ்சி போயிடும். அதே மாதிரி பீசஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூபாக இருக்கணும். ரொம்ப குட்டியாக அரிஞ்சிங்கன்னா வெந்தெல்லாம் உடஞ்சி போயிடும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த வாழைக்காலாம் நல்லா வெந்து கிடச்சிடும். நீங்கள் வந்து இந்த வாழைக்காய் கூட சேனக்கிழங்கையும் போட்டு பண்ணலாம். அதுவுமே இந்த குறுக்கு காலனுக்கு நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டி வச்சு உடச்சி விடுற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இதெல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாமே வெந்ததுக்கப்புறம், இந்த வாழைக்காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கிற இந்த தயிரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தயிரை ஆட் பண்ணி இது நல்லா குறுகி வரணும். குறுகி வர வரைக்கும் நம்ம இதை ஒரு சிம்மில் போட்டு குக் பண்ணலாம். இது வந்து குறுகி நல்லா கட்டியாக வரும். அந்த அளவுக்கு நம்ம இது குக் பண்ணி எடுக்கணும். இது வந்து நல்லா குறுகி கட்டியாக வந்தால் தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இடையில இந்த மாதிரி ஸ்போல் பண்ணி விட்டுட்டோ இல்லை கரண்டி வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பாயில் பண்ணுங்கள். பிரிஞ்செல்லாம் போகாது. பாருங்கள், இப்போ நம்மளோட கர்டு வந்து நல்லா குறுகி வந்திருக்கு. நம்ம ஊற்றின குவான்டிட்டி விட இப்போ ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இந்த பேஸ்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கனாலே இது நல்லா குறுகி வந்துடும். இதை வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலே இது நல்லா கட்டியாகி கிடச்சிடும். இந்த மாதிரி கட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெந்தய பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம்.
வந்து அடுப்பில் இருந்து இறக்கி வச்சதுக்கு அப்புறமும் நல்லா கட்டியாகும். அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி இழக்கிற மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் வந்து கீழே இறக்கி வச்சுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது இது நல்லா கட்டியாகி கிடைக்கும் நமக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா மோர் கொதிக்கிற டைமை வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்கனாலே போதும். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக கிடைக்கும். பட் சத்யாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டியாக தான் இருக்கும். இப்போது நம்ம இதுக்கு தாளிக்கிறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு கடாய் வைக்கிறேன். அதில் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. அது கூட நம்ம இங்கே வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா ப்ரௌன் ஆகி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம காலனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட காளான் ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே இந்த குறுக்கு காளான் பண்ணுறதுக்கு 1 day ஓல்ட் கர்ட் தான் யூஸ் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி 1 or 2 days ஓல்ட் கர்ட் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நம்மளோட குறுக்கு காளான் வந்து கொஞ்சம் சோர் டேஸ்ட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சத்யாலெல்லாம் அது வந்து அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து இலையில பரிமாறணுன்னா இது வச்ச இடத்துல அப்படியே இருக்கணும். ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா இருக்கும். இது வந்து சூடு சாப்பாட்டோட ஒரு 2 பப்படமும் காய்ச்சி வச்சு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். யம்மி காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.